கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா, சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான இந்த வார்த்தையின் வழி நடத்துதல் என்ன அப்படின்னா, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்க, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்புங்க. ஏன்னா மனித சக்திக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது கடவுள் என்கிற அந்த சக்தி தான். அந்த சக்தியை நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறார். ஏன் எதுக்காக நம்ப சொல்கிறார் அப்படின்னா, சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணிடுறோன்னா, மூடத்தனமான ஒரு சில காரியங்களை செஞ்சிடறோம். அறிவீழித்தனமாக ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். அவசரப்பட்டு விவேகத்தை இழந்துடுறோம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நிதானமாய் சரியான முடிவை எடுத்து மனிதர்களை சரியானபடி வழிநடத்தி கொண்டிருக்கிற கடவுள். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதராய் வாழ்ந்த காலத்தில் அவர் அநேக அறிவுரைகளை சொன்னார். நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரைகளை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, கடவுளுக்கு அது விருப்பமானதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி போதனைகள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் யாருமே சொல்லலை. அவங்க எல்லோருமே கடவுளை எப்படி ஒரு பயமுறுத்தி தான் நமக்கு காண்பிச்சாங்களே தவிர, அவர் ஒரு அன்பானவர், அவர் மன்னிக்கக்கூடியவர், அவரிடத்தில் நம்ம சகஜமாக பழகலாம், அவர் நம்மளுக்கு நண்பனை போல இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நமக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ கடவுள் என்பவர் நம்மோடு கூட இணைந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் நம்மோடு கூட பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பது தான் உண்மை. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்க. எந்த காலமாக இருந்தாலும் சரி. அதாவது அவர் கடவுளை நம்புறதுக்கு ஒரு காலம், ஒரு நேரமெல்லாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 40 நாள் நம்பினா போதும், அல்லது ஒரு 48 நாள் நம்பினா போதும், அல்லது ஒரு 30 நாள் நம்பினா போதும், அப்படியெல்லாம் இல்லை. எந்த நேரமும் எக்காலத்திலும் கடவுளையே நம்பி இருங்க. ஏன்னா கடவுளை உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்களுக்கு என்ன வேதனை இருந்தாலும் சரி, என்ன துக்கம் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்கள் மனசு எதனால் பேதலிக்குது, நம்முடைய இருதயம் எதனால் வேதனைப்படுது, நம்முடைய இருதயம் எதனால் துக்கப்படுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப வாட்டி வதைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வேதனை நம்முடைய இருதயத்தை தினமும் 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 காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை போட்டு வாட்டி வதைக்குது. அப்போ ராத்திரியில் தூங்கும்போது கூட அதே சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இருதயத்தை, உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை கடவுள்கிட்ட சொல்லிடுங்க, அவர் பார்த்துக்குவார். எல்லா சூழ்நிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இருதயத்தை வெறுமையாக்குங்க. அன்னால் அவளுடைய இருதயத்தை வெறுமையாக்கினாள். அவளுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றுனாள். என்னை மலடின்னு திட்டுறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க, என்னை புள்ளப்பெக்க தகுதி இல்லாதவன் திட்டுறாங்க, எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு அவள் இருதயத்தில் இருப்பதை தேவ சமூகத்தில் ஊற்றினாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. அப்போ உங்களோட மனசில் என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட ஊற்றிருங்க. என்னவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தப்பாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் கேட்பார். ஊற்றிருக்கு. ஊற்றுறது மட்டுமில்லை, அவர்கிட்ட கேளுங்க, இதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேளுங்க. அப்போ அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். நமக்கு நன்மையானதை அவர் காண்பிப்பார். அப்போ இந்த நன்மையான விஷயத்தை காண்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், நல்வழிப்படுத்தப்படுவோம். அன்பானவர்களே, கடவுளை நம்புகிறவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். நம்ம இருதயத்தில் இருக்கிறத இருதயத்திலே போட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு சமாதானத்தை இழந்துருவோம், டென்ஷனாக இருக்கும். அதெல்லாம் எதுவும் வேணும். உங்கள் மனசில் இருக்கிறத கடவுளோட சமூகத்தில் போய் மண்டி போட்டு அல்லது உட்கார்ந்து அமைதியாக எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் அதற்கு ஒரு தீர்வையும் கொடுத்து நமக்கு அடைக்கலமாகவும் இருப்பார்.
அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளையும் துக்கங்களையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்றுகிற போது நீர் அதை கேட்டு ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் உம்மை நினைத்து கொண்டிருக்கும்படியாக நீர் செய்யும். நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து எல்லா பிரச்சனையிலும் இருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.